ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நோ ஃபேப்னா என்னென்னு பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்து வந்துட்டு பிரம்மச்சரியம் என்னென்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நோ ஃபேபுக்கும் பிரம்மச்சரியத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்க்க போகிறோம். நோ ஃபேப் அப்படின்றது 2011 தான் தொடங்கப்பட்டது. எதுக்காக தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, இந்த பான் பார்த்து அதிகமாக அதில் அடிக்ஷன் ஆகிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களால பானோட வெளியே வர முடியாமல் இருக்கும். அண்ட் அவங்க வந்துட்டு மாஸ்டர்பேஷன் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. இதனால் அவங்களுடைய மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க தனிமையாகவும் டிப்ரெஷனாகவும் சோஷியல் ஆங்ஸைட்டியாகவும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மாட்டியிருப்பாங்க. அவங்கள வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2011 வந்துட்டு உருவாக்கப்பட்டதான் இந்த நோ ஃபேப். இதோட மெயின் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்னோகிராஃபி அடிக்ஷன்லேருந்து வெளியே கொண்டு வரது. நோ ஃபேப்பை ஃபாலோ பண்ணுறது மூலயமா அவங்களுடைய ஃபோக்கஸு, எனர்ஜி அண்டு மென்டல் கிளாரிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த நோ ஃபேப்பை ஃபாலோ பண்ணுறவங்க வந்துட்டு கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயங்களை வந்துட்டு பார்னோகிராஃபி அவாய்ட் பண்ணணும், மாஸ்டர்பேஷன் அவாய்ட் பண்ணணும். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்ட்னர் கூடயோ கேர்ள் ஃப்ரெண்டு கூடயோ செக்ஸு வந்துட்டு வச்சுக்க மாட்டாங்க, ஒரு 3 மாதத்துக்கு வச்சுக்க மாட்டாங்க. இதுவே பிரம்மச்சரியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். இதோட மெயின் ஃபோக்கஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு ஸ்பிரிச்சுவலாக தன்னை வந்துட்டு அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்காக ஃபாலோ பண்ணுறது. இது பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வரும், மென்டல் கிளாரிட்டி உருவாகும், அண்ட் அவங்களுடைய புலன்கள் 5 புலன்களையும் அவங்களால கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். அண்ட் இதோடைய மெயின் கோர் பிளாட் என்ன பார்த்தீங்கன்னா, செக்ஸுவல் எனர்ஜியை பயன்படுத்தி அவங்க நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிடேஷன் பண்ணுறது, லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுறது, அவங்க எதை அடைய ஆசைப்பட்றாங்களோ அதை வந்துட்டு ஈஸியாக அடைய முடியும் இந்த செக்ஸுவல் எனர்ஜி வச்சுக்கிட்டு. ஸோ நோ ஃபேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு சாப்பாடு விஷயத்துலையோ இந்த கற்பனை விஷயத்துலையோ இல்லை அவங்க எண்ணங்கள்லையோ அவங்க வார்த்தை பிரயோகத்துலையோ பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸுவல் டிசிப்ளின் வந்து சுத்தமாகவே இருக்காது. வெறும் பான் பார்க்க மாட்டாங்க, மாஸ்டர்பேஷன் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணத்துலையோ கற்பனையிலையோ தூங்கும் போது கூட அவங்க செக்ஸுவல் ஆக்டிவிட்டியை பண்ண மாட்டாங்க. என் வார்த்தையால் பேசும்போதும் கூட சரி, எந்த ஒரு செயலையுமே அவங்க செக்ஸுவலாக டிசிப்ளினாக இருப்பாங்க. ஏன் இந்த உணவை சாப்பிட்டா செக்ஸுவல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்னா அவங்க அந்த உணவை சாப்பிடவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முருங்கைக்காய் சாப்பிட்டா அவங்களுக்கு செக்ஸுவல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அதனால் முருங்கைக்காய் போன்ற நிறைய உணவுகளை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நிறைய முனிவர்களில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவங்க வந்துட்டு ஃபாஸ்டிங் தான் இருப்பாங்க, நிறைய டைம் சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா அது சாப்பிட்றது மூலயமா அவங்களுடைய செக்ஸுவல் எனர்ஜி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆனால் அவங்களால காமத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. காமத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் சாப்பாடை அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்க பேசுகிறது, நினைக்கிறது, செய்கிறது, இது எதுலேயுமே வந்துட்டு செக்ஸுவல் ஆக்டிவிட்டி இருக்கவே இருக்காது. ஸோ சுருக்கமாக சொல்லப்போனால் பிரம்மச்சாரியத்தோடைய சின்ன பகுதி தான் இந்த நோ ஃபேப். நீங்கள் பிரம்மச்சாரியம் ஆகணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு நோ ஃபேப்பை ஃபாலோ பண்ணணும். நோ ஃபேப்பை ஃபாலோ பண்ண மட்டும்தான் உங்களால் பிரம்மச்சரியத்துக்குள்ளேயே போக முடியும். எடுத்தோடைய பிரம்மச்சரியத்துக்குள்ளே உங்களால் போகவே முடியாது. ஸோ நோ ஃபேப்பில் ஃபஸ்ட்டு ஒரு 3 months நீங்கள் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு அடுத்து நீங்கள் பிரம்மச்சரியத்தை போக முடியும். ப்ரோ, நான் எதுக்கு இந்த நோ ஃபேப்பையும் பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை ஃபாலோ பண்ண மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லாத்தையுமே அடைய முடியும். இதுக்கு ஏகப்பட்ட ப்ரூஃப் இருக்குது, பட் எதையுமே சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணவே முடியாது. இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.